அரசி வந்து குமார பார்த்து சிரிச்சதுனால, குமார் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, "அப்பா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த அரசி வந்து என்னை பார்த்து சிரிக்கிற மாரி இருந்துச்சுங்கப்பா." "சூப்பர்டா குமாரு! நீ என்ன பண்ணியோ அதையே பண்ணு. அப்பதான் அரசி வந்து உன்னைய பிடிக்க ஆரம்பிக்கும். அப்ப கூடிய சீக்கிரத்துல அரசி வந்து நம்ம வீட்டுக்கே வந்துருவா." பாண்டியன் வந்து டெய்லியும் அரசிய பார்த்துட்டு கதறி கதறி அழுகணும். அதை நான் பார்த்து கூடிய சீக்கிரத்துல சந்தோஷப்படணும்டா குமாரு. குமாரு நல்லா புரிஞ்சுக்கோ. நான் வந்து சும்மா தான் லவ் பண்ணி அந்த பொண்ண நம்ம வீட்டுக்கு கூப்பிட சொல்றேன். நீ உண்மையாவே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல அன்பும் பாசமும் வச்சிருந்து இது என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் அவ்வளவுதான். சேச்சே இல்லப்பா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். சரிங்கப்பா, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வெளியில கிளம்பிடுறாங்க. மயில் வந்து ரூமுக்கு போயிட்டு அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணிட்டு, அம்மா அந்த சர்டிபிகேட் விஷயமா கரஸ்பாண்டன்ட் வந்து மாமாவுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கம்மா. நீங்க பண்ண தப்புனால அடுத்து நான் அவர்கிட்ட எப்ப மாட்ட போறேன்னு தெரியல. இதுக்கு ஏன்டி நீ பயப்படுற? அதுதான் ஒரு போலியோ ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணி குடுத்துருன்னு சொல்றேன்னா இல்லையா? இங்க பாரு மயிலு, நீ எதுவா இருந்தாலும் தைரியமா பண்ணு, அம்மா இருக்கேன். ஏமா நீங்க வேற எல்லா விஷயத்திலயும் என்னை மாட்டி விட்டுட்டு இப்ப நான் தான் இந்த வீட்டுல மாட்டி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கேன். சரவணன் ரூமுக்கு போயிட்டு, என்ன மயிலு ஏதோ ஒன்னு யோசிச்சே இருக்க, உனக்கு தான் ஏற்கனவே தலைவலியா இருக்குல்ல, கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடு. கதிரும் ராஜியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாண்டியன் இருந்துகிட்டு போன விஷயம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்ட ராஜுக்கு வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. நாளைக்கு வந்து என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.